எனக்கு ரொம்ப நாளாக பூ கட்டி பழகணுன்னு ஆசைங்க. ஒவ்வொரு வாட்டியும் பூ வந்து கடையில் 50 ரூபா முழம், 100 ரூபா அப்படி வாங்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். ஐயோ! பூ கட்டி பழக தெரிஞ்சிருந்தால் நம்மளே வாங்கி அழகாக பூ கட்டி எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. இருந்தாலும் சீக்கிரமாக பூ கட்டி பழகிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பூ கட்ட ஆரம்பித்தேன். தம்பி கூட கேட்டான், அம்மா உங்களுக்கு பூவே கட்ட தெரியாதே, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. பூ தான் சாய் கட்டுற அப்படின்னு. நான் பூ கட்டின அழகை பாருங்களேன். பரவாயில்ல, இருந்தாலும் இப்போ தானே கட்டுறேன்னா அது கட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது நூல்கண்டு இல்லை, வேறு என்ன பண்ணுறது. அப்புறம் தைப்போம்ல மிஷின் நூல், அந்த நூல் தான் இருந்துச்சு. அந்த நூலில் எடுத்து சரி பூ கட்டலாம் அப்படின்ட்டு அதை 2ஆ 3ஆ மடித்து பூ கட்டலான்னு கட்டினேன். சரியாக வரல. எப்படி நான் பூ வச்சாலும் அது அறுந்துட்டு வந்துடுது, கேப் விழுந்துருது. பாருங்களேன் எப்படி கட்டியிருக்கேன்ட்டு. பரவாயில்ல, ஃபஸ்ட் நாளைக்கு இது போதும். இப்படியே கட்டி பழகினா பழகிடுவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஆனால் பூ கட்ட பழகணும். எனக்கு எல்லா வேலையும் தெரியும், ஆனால் இந்த பூ கட்டுற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது. இத்தனை வருஷத்தில் நான் பூவே கட்டினது கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் அக்காவங்க, எங்கள் அம்மா எல்லாருமே பூ கட்டுவாங்க. எனக்கு மட்டும்தான் தெரியாது. அப்புறம் இன்றைக்கி காலையில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார், பேபிகார்ன் சில்லி, அப்புறம் வெள்ளை சாப்பாடு, பணியாரம். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து காலையில் செஞ்சேன். சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு பணியாரமும் சாம்பாரும், கொண்டு போகிறதுக்கு தயிர் சாப்பாடும் பேபிகார்ன் சில்லியும் பொரித்தேன். தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வந்து மாதுளம்பழமும் ஒரு கற்பூரவள்ளி பழமும் கட் பண்ணி வச்சேன். தயிர் சாப்பாடுனா சாய்க்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு மேலே வந்து பாய் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்குட்டி போனால். காலையிலேயே பணியாரம் ஊட்டி விட்டேன். பாப்பா வந்து ஸ்கூலுக்கும் பணியாரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டா. சாய் வந்து சாப்பிட்றக்கு மட்டும் பணியாரம் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு தயிர் சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்குட்டி இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். பாய்.